இதுவரைக்கும் நடந்த 18 சீசன் ஐபிஎல்ல அதிக பிரான்சைசிஸ்க்காக விளையாண்ட அந்த பிளேயர்ஸ் யார் யாருங்கிறத பாப்போம். டெல்லி டேர்டெவில்ஸ், டெக்கான் சார்ஜர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அப்புறம் கடைசியா பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி 5 பிரான்சைசிஸ்ல ஷிகர் தவான் விளையாண்டிருக்காரு. டெல்லி டேர்டெவில்ஸ், மும்பை இந்தியன்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், குஜராத் லைன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆர்சிபி மாதிரியான 6 பிரான்சைசிஸ்க்காக தினேஷ் கார்த்திக் விளையாண்டிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், புனே வாரியர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி 6 பிரான்சைசிஸ்க்கு ராபின் உத்தப்பாவும் விளையாண்டிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போல 6 பிரான்சைசிஸ்க்காக அஜிங்கியா ரகானேவும் விளையாண்டுட்டு இருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி டேர்டெவில்ஸ், ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு சொல்லிட்டு டோட்டலா 8 பிரான்சைசிஸ்க்காக ஜெயதேவ் உனத்கர் இதுவரைக்கும் ஆடி இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், புனே வாரியர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் லைன்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டோட்டலா ஐபிஎல்ல அதிகபட்சமா 9 பிரான்சைசிஸ்ல ஆரோன் ஃபின்ச் விளையாண்டிருக்காரு. இதுல உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸோட நேம் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க.